அதிபரானதும் ட்ரம்ப் பிறப்பிக்கும் முதன்மை உத்தரவுகளில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கான நடவடிக்கை மடங்கலாம் என தெரிகிறது. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அமெரிக்காவில் இருந்து அதிகப்படியான மக்கள் வெளியேற்றப்பட உள்ளதாக ட்ரம்ப் சமீபத்தில் பேசியிருந்தார். ட்ரம்பின் நகர்வை அச்சத்துடன் எதிர்நோக்கி இருப்பவர்களில் மெக்சிகோவில் பிறந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த டேனியலும் ஒருவர். டேனியல் குழந்தையாக இருந்தபோது அவருடைய குடும்பம் அமெரிக்காவின் டெக்சாஸுக்கு குடிபெயர்ந்தது. அமெரிக்காவில் வசிப்பதற்கு உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் அதிகாரிகளுடன் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தாங்கள் நாடு கடத்தப்படலாம் என டேனியல் குடும்பம் அஞ்சியது. 16 வயதில் டேனியலுக்கு புலம்பெயர்ந்த குழந்தைகளுக்கான DSCA திட்டத்தின் கீழ் அமெரிக்காவில் தங்குவதற்கான தற்காலிக உரிமை கிடைத்தது. அமெரிக்க அதிபராக முதல் முறை ட்ரம்ப் பதவி வகித்த போது DSCA திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர நினைத்தார். ட்ரம்பின் செயலை கண்டித்து பலரும் போராட்டத்தில் குதித்தனர். இதனைத் தொடர்ந்து ட்ரம்பின் முயற்சிக்கு அமெரிக்க உச்சநீதிமன்றம் அப்போது தடை விதித்ததால் குடியேறிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். புலம்பெயர்ந்த சமூகத்தைச் சேர்ந்த பலரும் ஒன்று திரண்டு அந்த போராட்டத்தை முதல் முறையாக முன்னெடுத்தோம். இப்போது இந்த இரண்டாவது முறையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம்.